கிட்னி மோசடி வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு மீது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தென்மண்டல தலைவர் பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். கிட்னி திருட்டு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரிய வழக்கில் தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்ஹா தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த கிட்னியானது விவகாரமானது தமிழகம் முழுவதும் சூடு பிடித்து அதன் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற தமிழக அரசு தயாராக உள்ளதனும் தமிழக அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா வாதம் செஞ்சிருக்கிறாரு. அரசின் வாதத்தை ஏற்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்த நிலையில கிட்னி மோசடி விவகாரத்தில் இன்று பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் திருப்தி அளிக்கல் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. பரமக்குடியை சேர்ந்த சத்தீஸ்வரன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய கிட்னி திருட்டு விற்பனை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்கினை தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வு முன்பு காலை விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு விசாரிக்கவும் அதன் உறுப்பினர் பட்டியலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தியிருந்தாங்க. பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவிட்டிருந்த நிலையில மீண்டும் இந்த வழக்கானது மதியம் விசாரிக்கப்படும் தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த வழக்கு இப்போது மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அதாவது அரசு தரப்புல விதியின்படி சுகாதார சேவைகளின் இயக்குநர் மட்டுமே விசாரித்து புகார் அளிக்கப்பட வேண்டும் சொல்லி தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு நீதிபதிகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை விதிகளோட பிஎன்எஸ் விதிகளின் அடிப்படையிலையும் வழக்கு பதியலாமேன்னு கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு அரசு தரப்புல நீதிமன்ற உத்தரவின் காரணமாக இந்த முறை பின்பற்றப்பட்டுள்ளதனும் நீதிமன்ற உத்தரவினாலேயே அரசின் கை கட்டப்பட்டுள்ளதனும் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்புல சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பதில் காவல்துறைக்கு எந்த தயக்கமும், அதாவது அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை. சிபிசிஐடியின் காவல்துறை துறை தலைவரை அதற்கான உறுப்பினர்கள் குறித்து முடிவு செய்வார் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் விசாரணை குழு உறுப்பினர்கள் பெயர் பட்டியலை வழங்குமாறு குறிப்பிட்டு மதியம் வழக்கு சிறிது நேரம் ஒத்தி வச்சிருந்தாங்க. இது மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிறப்பு விசாரணை குழு உறுப்பினர்களின் பட்டியலை அரசு வழக்கறிஞர் நீதிபதியிடம் வழங்கினார். இதனை அடுத்து நீதிபதிகள் இந்த கிட்னி விவகாரம் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை விதிகளுக்கு மட்டுமல்லாமல் பிஎன்எஸ் விதிகளின் படியும் தவறானது, இருப்பினும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லைனோ மனித உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்பட்டது அது தொடர்பாக புகார் அளித்த நிலையில உண்மையை அறிய முறையான விசாரணை அவசியமாகிறதுன்னு தெரிவிச்சிருக்கவங்க ஊரக சுகாதார சேவைகளின் இயக்குநர் புகாரளித்தால் மட்டுமே வழக்கு பதிவு செய்ய இல்லாமல் அரசு தரப்புல சொல்வது ஏற்கத்தக்கதல்லும் துரதிருஷ்டவசமாக மாநில அரசு வழக்கு பதிவு செய்ய தேவையில்லை என்ற முடிவை எடுத்துள்ளது. அரசு அமைத்த விசாரணை குழுவே குற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் உள்ளதை பதிவு செய்துள்ளதனும் பொதுமக்கள் வாழ்க்கை தொடர்பான விவகாரத்தில் அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என்று தெரிகிறது. இந்த வழக்கில் தமிழக அரசின் நடவடிக்கை நீதிமன்றத்துக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஐஎஸ் பிரேமானந்த் சின்ஹா, நிஷா ஐபிஎஸ், சிலம்பரசன் ஐபிஎஸ், அதே மாதிரி கார்த்திகேயன் எஸ்பி, அரவிந்த் எஸ்பி, மதுரை ஆகியோரை கொண்ட குழு அமைத்து நீதிமன்றம் அமைக்கிறதுனும் நாமக்கல் கிட்னி நடைபெற்ற கிட்னி விவகாரம் தொடர்பான வழக்கை பதிவு செய்து விசாரித்து அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 24ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா ஆஜராகி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு மாற்ற தயாராக உள்ளதுன்னு தெரிவித்தாரு. அதை நீதிபதிகள் ஏற்க மறுத்ததோடு இல்லாம தலைமை குற்றவியல் வழக்கர் நாங்கள் சொன்னதை உத்தரவில் பதிவு செய்ய வேண்டும் வற்புறுத்தினாரு. அதனால் அதற்கு நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தாங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.